ஹாய், என்னோட சன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. நாங்கள் வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வடப்பாவு தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பயந்துட்டேன். பர்த்டே அன்னைக்கு எங்கே போகிறோமோ இல்லையாங்க, டெம்பிளுக்கும் சர்ச்சுக்கும் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வரலான்னு இருக்கோம். மலை மேலே கோவில் இருக்கா? ஆமா, அதுவும் சாய்பாபா கோவில். அவ்வளோதான், வெளியே கிளம்பிட்டோம். போயிட்டு வரலாமா? எங்கே வர போகிறோம் நம்ம இப்போ? ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? கோவில் போகிறோம் ஃபஸ்ட்டு. அதான் சொல்கிறாரு. எப்படி போகிறோம்? எப்படி போகிறோம்? பைக்கில் போகிறோம் நாங்கள். பைக்கில் போகலாமா? ம், நாங்கள் எதுக்காக கோவா வந்தோமோ அதுக்கான நாள் வந்துருச்சு. ஜூன் 4th இன்னைக்கு ஆரோவோட பர்த்டே. நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம் கிளம்பி. ஸோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து வேறு எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம் கைஸ். பொண்ணே கமான், பாருங்க வேற லெவலில் ஒருத்தவங்க இருக்காங்க. கண்ணாடி போடுங்க. இல்லை பரவாயில்ல, சூப்பராக இருக்கும்ல. சரி வாங்க. ஓ, நீ எனக்கு போட்டு விடுறியா கண்ணாடி? போட்டு விடு பாப்பாக்கு. சரி சரி சரி, அம்மா போட்டா? அம்மா போடுறேன். நீ கொஞ்சம் குத்தி போடுறியா? எனக்கு போட்டு விடுறான். இருக்கிறான், கண்ணு குத்திப்பா. அட்டகாசம் பண்றாங்க. கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஆரவுக்கு பர்த்டே, ஜூன் 4. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஆரவ், பர்த்டே பாய். ஹாய் சொல்லுங்க. லெட்ஸ் கோ. காலையில் நல்லா மழை பெஞ்சு ஜில்லுன்னு இருந்ததுங்க. அதை நம்பி இப்போ கிளம்பணும். இப்போ பார்த்தா கரெக்டாக வெயில் அடிக்குது. நம்ம கோவா கிளைமேட்டை புரிஞ்சுக்க முடியல. சரி, ஓகே. பர்த்டேக்கு கண்டிப்பாக கோவில் விசிட் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல சாய்பாபா டெம்பிள் இருக்கு. அதுதான் நம்ம போயிட்டு. சாய்பாபா டெம்பிளா? அது ஆமா ஆமா, சாய்பாபா ரொம்ப ஃபேமஸா? இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பெரிய டெம்பிள்னு சொன்னாங்க. இது தேர்ஸ்டே. ஸோ சாய்பாபா டெம்பிள் விசிட் பண்ண போகிறோம் ஆரோ பர்த்டே முன்னிட்டு. எஸ், இந்த ஜங்ஷன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, லைட்டா 1 year பேக் வந்தது. இந்த சலூன்லாம் போயிட்டு இந்த சைடு போனால் அற்போரா ரோடு. ஓகே, உள்ளதான் நம்ம லாஸ்ட் டைம் தங்கியிருந்த இடம். ஆமாம் ஆமாம், ஞாபகம் வருது இப்போதான். அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த ஜங்ஷன் வரும். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்குது ரைட் சைடில். ஓகே, பெட்ரோல் அப்போ போட்டுட்டு போகலாம். பர்த்டே அன்னைக்கு எங்கே போகிறோமோ இல்லையாங்க, டெம்பிளுக்கும் சர்ச்சுக்கும் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஆரோக்குட்டி கூட ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் எல்லாருக்கிட்டையும் வீடியோ கால் வேறு பண்ணி பேச வேண்டியது இருக்குது. எல்லோரும் பண்ணாங்க, எங்களால் அட்டன் பண்ண முடியலை. ஈவினிங் போய் அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லோரும் ஆரவை விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ஈவினிங் எல்லாருக்கும் கால் பண்ணி
ஆரோக்குட்டியை காட்டலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க், முக்கியமான ஒர்க்கெல்லாம் இதுதான். ஆரோக்குட்டி, ஆரோக்குட்டி, ஆரவ், ஆரவ் இருக்கா? வந்து எவ்வளோ அழகாக இருக்கு. எப்படி போயா மலை மேலே போகுது. செம்மையா இருக்குல்ல ஸ்லீப்பு. மறுபடியும் லெஃப்ட், again right, turn right, then your destination will be on the right. Right. சாய் வந்துடும். நல்லா இருக்கு. மலை மேல கோவில் இருக்கா? ஆமா, அதுவும் சாய்பாபா கோயில். ஆமா, செம்ம. ஓ, இந்த கோவிலை நோக்கி தான் வண்டி போயிட்டு இருக்கு. ஒரு வழியா ரீச் ஆயிடும். ஆரோக்குட்டி, கோவிலுக்கு வந்துட்டோம். கோவாக்கு வந்து சாய்பாபா கோயில் வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரோவுக்கு வேற கரெக்டா Thursday அன்னைக்கு பாஸ்போர்ட் டே வந்திருக்கு. So blessed, happy. இவ்வளோ தூரம் வரணுமான்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்ட வெயில்ல. வந்ததும் மலை மேல சாய்பாபா கோயில், ஆரோ பர்த்டே அன்னைக்கு வந்ததுல எனக்கு ஹாப்பி தான். தேங்க்யூ பையா. ஆரோக்குட்டி, ஆரோக்குட்டி, நீ வந்து அப்படி போற, அப்படி வந்து வெரி பேட். லட்டு சாமி கும்பிட்டீங்களா? லட்டு பயங்கரமா கும்பிடுறாரு.
செம்மையா இருக்குல்ல. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாய் சூப்பர் லொகேஷன். ஜெய் ஜெய் சாய் நமோ சாய் நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஃபைனலாக சாய்பாபா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க. நிஜமாகவே நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு சரி இன்றைக்கி தேர்ஸ்டே வச்சு சாய்பாபா கோயில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தா இங்கே சூப்பராக இருக்குது. நிறைய ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த கோயிலுக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் வரோம், நல்ல கோயிலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் சூப்பராக இருக்குது. நம்பவே மாட்டீங்க இது வந்து கோவா தான் அப்படின்னு சொன்னால். ஒரு ஊட்டி கொடைக்கானல் எஃபெக்டில் இருக்குது. ஒரு மலை மேலே இந்த கோவில் இருக்குது. சூப்பராக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம். என்னப்பா ஆரோ, அப்படி தானே அப்படி தானே? கோவிலிருந்து கிளம்பிட்டோம். சூப்பர் விசிட். இதில் இறங்குறதே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இறங்குறது கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓகே. ஏறும்போது ரொம்ப பயமா இருக்கு. இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. That's dad. That's son. பார்த்துக்கோங்க. சாப்பிட்ற கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் 2 பேர் பண்ணுற வேலையை பார்த்தீங்க. அவ்வளோதாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். வர வழியிலே ஆரோ பயங்கரமாக தூங்கிட்டான். சரி வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு அவன் எழுந்ததும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எதாவது வாங்கலாம், கேக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மழையா? ரூம்குள்ளே இருக்கும்போது மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்தது. சரி அதை நம்பி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனால் வெயில் அடிக்குது. சரி நல்ல வெயில் அடிக்குது, ஈவினிங் எங்கே வேணால் போகலான்னு நினச்சி வெளியே வந்தால் திருப்பியும் இங்கே வந்து தூறல் போடுது. செம்ம கிளைமேட்டாக இருக்குது இப்போ.
என்னோட ஃபேவரட் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உனக்கு ஏதாவது एक अवकाडो लेमन என் பக்கத்துல இருக்காங்க பாருங்க, என் ஒய்ஃப் பயங்கரமான டீ லவர். அவங்களுக்காக தான் இங்க வந்து இந்த கஃபேல டீ குடிக்கலாம் சொல்லிட்டு வந்தோம். சரி 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 ஓகேங்க, ஆர்டர் வந்து சொல்ல போகிறோம். என் ஒய்ஃப்க்கு ஒரு ரெகுலர் டீ, இல்லை மசாலா டீ தானே. என் ஒய்ஃப்க்கு ஒரு மசாலா டீ, எனக்கு ஒரு துளசி டீ. என்னோட சன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபேமிலியாக அப்பா அம்மா இந்த குட்டி 3 பேர் மட்டும்தான். ரூம்லேயே அழகாக குட்டியாக அவர் டெக்கரேட் பண்ணி அவருக்காக ஃபோட்டோ எடுத்திருக்கோம். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஒரு குட்டி கேக், மை ஃபர்ஸ்ட் பர்த்டே கேண்டில், குட்டியா கியூட்டா சூப்பரா இருக்கு. நைஸ். எனக்கே ரொம்ப பிடிச்சி.